முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எவ்வளவோ பெருமைகள் இருந்தாலும் அவங்க சிட்டிங் சிஎம்மா இருந்த சமயத்திலேயே ஒரு தேர்தலில் அவங்களே தோத்து போயிருக்கிறாங்க. அந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு தெரியுமா? 1991 சட்டமன்ற தேர்தலில் பர்கூர் காங்கேயம்னு 2 தொகுதிகளில் ஜெயலலிதா போட்டிடுறாங்க. அந்த 2 தொகுதிகளிலுமே ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, பர்கூர் தொகுதியில் ஜெயலலிதாவை எதிர்த்து நடிகர் டி ராஜேந்தர் போட்டியிடுறாரு. 1991 இருந்து 96 வரைக்கும் ஆட்சியை பிடிச்சி 5 ஆண்டுகள் ஆட்சியை நடத்துறாங்க ஜெயலலிதா. 5 ஆண்டுகள் ஆட்சியை முடிச்சுட்டு 1996 சட்டமன்ற தேர்தலுக்கு வராங்க. இந்த முறை மீண்டும் பர்கூர் தொகுதியில் ஜெயலலிதா போட்டியிடுறாங்க. 5 ஆண்டுகள் ஆட்சியை கொடுத்துட்டு போட்டியிட்ட ஜெயலலிதாவுக்கு மக்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியை பரிசா கொடுத்தாங்க. அந்த தேர்தலில் பர்கூர் தொகுதியில அதிமுகவோட பொதுச் செயலாளர் சிட்டிங் சிஎம் ஜெயலலிதா தோத்து போறாங்க. ஜெயலலிதாவை தோக்கடிச்சவர் திமுகவோட வேட்பாளர் சுகவனம். 8366 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயலலிதா தோத்து போறாங்க. வளர்ப்பு மகன் திருமணம், கும்பகோணம் மகாமகம் பலி, வாச்சாத்தி சம்பவம், ஊழல் குற்றச்சாட்டுகள்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவோட அந்த ஆட்சி மேல எக்கச்சக்கமான புகார்கள் இருந்துச்சு. இதுக்கு பரிசாதான் 1996 பர்கூர் தோல்வியை ஜெயலலிதாவுக்கு மக்கள் கொடுத்தாங்க. எலெக்ஷன் சம்பந்தமான இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு விகடனோட சோசியல் மீடியா பேஜஸையும் யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.